விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய கெரியரோட உச்சத்துலேருந்து அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. 2-3 வருஷத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப சாலிடான ஒரு இது அலிகேஷன்ஸ் வைக்கிறாரு. நான் தான் வந்து நிற்பேன், நான் தான் 2026 ஆட்சி எப்படி. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? நாடு ஒரு பாதுகாக்கப்பட முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டம். கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்ற அல்லது சுயேட்சையா நிற்பேன்னு சொல்ற இந்த ஆட்கள் தவறானவர். அரசியல் அவர்களுக்கு அரசியல் தெரியல. அந்த ஆதரவுங்கிறது ஆட்சி பிடிக்கிற ஆதரவு இல்லை, மிக சொற்ப ஆதரவு தான். அது எலெக்ஷன் நடந்தால் தெரியும். பட் அதை போய் ரிஸ்க் எடுத்து தெரிஞ்சுக்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு கூட்டணியோட ஒரு கட்சியோட போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 சீட்டு கொடுக்கப்பட்டா கூட 10 எம்எல்ஏக்கள் வருவாங்க. நீங்கள் கேட்டால் ஒரு 2 மந்திரிகள் அதில் வருவாங்க. உங்கள் கட்சி வீர நடைபோடும். தமிழ்நாட்டுக்கும் அது ரொம்ப இதாக இருக்கும். இதையே தான் நான் அண்ணன் சீமானுக்கும் சொல்கிறேன். ஆனால் அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன இருக்குது சார், இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து 60-70 ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் மிகப்பெரிய ஊழல்களை செஞ்சுருக்காங்க, மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு வந்து துரோகத்தை இழைச்சிருக்காங்க. மக்கள் இன்னும் இதனால் வந்து மேம்படவே இல்லை, அடுத்த கட்டத்துக்கு நகரவே இல்லை. இன்னும் இந்த மக்கள் இப்படியே தான் இருக்காங்க, உங்களோட வலிமை எதிரும் இப்படியே இருக்கு, நான் வர ஒரு சேஞ்சஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னு. வீட்டு வாடகை கொடுக்கறது கூட கஷ்டமாக இருந்த ஒரு இயக்குனரும் அவருடைய மனைவியும் படம் எடுத்து தன் பையனை கூட அறிமுகம் பண்ணி இன்னைக்கு அந்த பையன் இத்தனை 1000 கோடி சொத்துக்கள் சென்னைக்குள்ள வைத்திருக்கும்படி வளர்ந்துருக்கிறது இந்த அரசியல்ல தானே, இந்த ஆட்சிகள்ல தானே. சைக்கிள் கூட ஓட்ட தெரியாம தவறி விழுந்துட்டு இருந்த சாலி கிராமத்து பையன் இன்னைக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் முதல்வராகன்னு சொல்றது இந்த அரசியல்ல தானே. எப்படி மேன்மை அடையலைன்னு சொல்லுவீங்க? சோஷியல் காஸ் உள்ள படங்கள் எடுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்குது தியேட்டரில். அது மக்களுக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுக்குது இல்லை, அட்லீஸ்ட் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஷேக் கொடுக்குது இல்லை. இதில் இந்த இது இருக்குது, திங்க் பண்ணலாம் அப்படின்ற யோசனைகள்லாம் வருது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்லை, ஒரு நியூஸ் சேனல் போட்டால் அதில் ஒரு 5-6 கொலை, 2-3 கற்பழிப்பு, 5-6 அரசியல் பிரவேசம், மண்டை உடைப்பு, திருட்டு இதெல்லாம் வரும். இந்த கன்றாவையெல்லாம் கடக்கட்டுன்னு தேட்டருக்கு போனால் இங்கிருந்தே நீங்கள் விஷயத்தை எடுத்து தேட்டரில் படமாக ஓட்டினா எந்த வகையில் அது வந்து நியாயம்? வசனங்கள் நம்ம பார்த்துருக்கோம்ல, பராசக்தி மாதிரியான படங்கள் இது மாதிரி அதை நிறைய இடங்களில் போகிற போக்கில் வந்து மக்களோட பிரச்சனைகளை எடுத்து பேசியிருப்பாரு. இன்னைக்கு நம்ம அப்படி பார்க்கும்போது அவ்வளோ டெப்த்தாக பேசின படத்தை இன்னைக்கு தான் வந்து அவங்களுக்கு புரியவே ஆரம்பிச்சிருக்கு நிறைய பேருக்கு இந்த யங் ஜெனரேஷன். இல்லை, அதாவது மேன்மையான உணர்வுகள் கலைப்படைப்புக்குள்ளே வரணும். அப்புறம் இந்த தேவையில்லாத அரசியல் அது இதெல்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு தெரியுமே, என்னதான் நம்ம கரடியாக கட்டினாலும் அவங்களுக்கு ஓட்டு யாருக்கு போடணும்னு தெரியல. வணக்கம் சார். வணக்கம்மா. நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி உங்களை சந்தித்ததில். இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த திரைப்படங்கள் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்க மக்களோட திரைப்படங்கள் ஏன் ரொம்ப ரிலேட் பண்ண முடியுதுன்னா, அதில் பேசக்கூடிய மக்கள் சார்ந்த பிரச்சனைகளோ இல்லை அரசியலாக இருக்கட்டும், சினிமா துறையில் இந்த மக்களோட பிரச்சனைகள் பேசுகிறதுன்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு, அது கனெக்ட் பண்ணப்பட்டுச்சு. இன்றைக்கி அந்த மாதிரியான நிறைய படங்கள் வருது. உங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்ச படங்கள் ஏதாவது இருக்கா? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? சோஷியல் காஸ் உள்ள படங்கள் எடுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்குது தியேட்டரில். அது மக்களுக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுக்குது இல்லை, அட்லீஸ்ட் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஷேக் கொடுக்குது இல்லை. இதில் இந்த இது இருக்குது, திங்க் பண்ணலாம் அப்படின்ற யோசனைகள்லாம் வருது இல்லை. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்லை அப்படி பார்த்த படங்கள் உங்களுக்கு பிடிச்ச படங்கள் ஏதாவது இருக்கா? இப்போ கேரளா ஸ்டோரின்னு ஒரு படமா? என்ன பிரச்சனை அது? ஓகே, என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, படம் வந்து இப்போது வீட்டில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு நியூஸ் சேனல் போட்டால் அதில் ஒரு 5-6 கொலை, 2-3 கற்பழிப்பு, 5-6 அரசியல் பிரவேசம், மண்டை உடைப்பு, திருட்டு இதெல்லாம் வரும். ஒரு சோசியல் மீடியாவுக்குள்ளே போனால் அதில் ஒரு பல கண்டென்ட்டுகள் வரும். சரி, இந்த கன்றாவையெல்லாம் கடக்கட்டுன்னு தேட்டருக்கு போனால் இங்கிருந்தே நீங்கள் விஷயத்தை எடுத்து தேட்டரில் படமாக ஓட்டினா எந்த வகையில் அது வந்து நியாயம்? அதைத்தான் அவன் வந்து செய்தி சேனல்லையும் நியூஸ் பேப்பர்லையும் இதுலையும் பார்த்துக்கிறான் மக்கள் பிரச்சனையை. அவன் அதை இந்த மக்கள் பிரச்சனைலேருந்து விலகலாம்னு தானே தேட்டருக்கு வரான். அவங்ககிட்ட போய் நீங்கள் மறுபடியும் அதே பிரச்சனையை போட்டு அதே சொன்ன. ஆக இங்கே பிரச்சனையை சொல்வதல்ல மீடியா. தன்னை நாடி வருகிற ரசிகனுக்கு வேறு ஒரு ஆறுதலை, வேறு ஒரு உலகத்தை ஒரு 2 மணி நேரம் அவன் ஒதுக்க பார்க்குறான். அந்த 2 மணி நேரம் இந்த சோசியல் சமூகம் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் கொண்டு போய் வச்சு அவனை ஒரு அழகாக நிம்மதியாக பண்ணீங்கன்னா அதுதான் சேவை, சினிமாவுடைய சேவை. அதுதான் ஒரு மீடியாவுடைய என்டர்டைன்மெண்ட் மீடியா, பொழுதுபோக்கினுடைய சேவை. அதுக்கு பதிலாக டிவியில் பார்க்குறது, வீட்டில் பார்க்குறது, அம்மா திட்டுறது, அப்பா திட்டுறது, தங்கச்சி செருப்பால் அடிக்கிறது, இதையெல்லாம் மறக்கலான்னு வீட்டுக்கு வந்தால் அங்கேயும் தங்கச்சியே செருப்பால் அடிக்கிறான், அப்பாவே திட்டுறான், அம்மாவே.
இல்ல சார். ஆனா முன்னாடிலேருந்தே இந்த திரைக்கலைஞர்கள் வந்து அரசியல் பேசுறதுன்றது ரொம்ப வசனங்கள் நம்ம பார்த்துருக்கோம்ல. பராசக்தி மாதிரியான படங்கள். எம்ஆர் ராதா நிறைய இடங்கள்ல போற போக்குல வந்து மக்களோட பிரச்சனைகளை எடுத்து பேசியிருப்பாரு. அது ஓகே. இன்னைக்கு நம்ம அப்படி பார்க்கும்போது அவ்வளோ டெப்தா பேசின படத்தை இன்னைக்கு தான் வந்து அவங்களுக்கு புரியவே ஆரம்பிச்சிருக்கு நிறைய பேருக்கு, இந்த யங் ஜெனரேஷனுக்கு. இல்லை அதாவது அன்றைய காலகட்டத்தில் அதையெல்லாம் சொல்லி புரிய வைக்க வேண்டியிருந்தது. இன்னைக்கு சொல்றதுக்கு ஏகப்பட்ட மீடியா இருக்குது. நீ அதை சொல்லி உயிர் வாங்காத. அவன் என்ன தெரியாமையா வரான் தேட்டருக்கு? இதெல்லாம் விலகி தான் வரான். அன்னைக்கு வேற இல்லை, மீடியா இல்லை. இப்போ நான் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன், 5ஆம் கிளாஸு. மத்தியான சாப்பாடு சாப்பிட்டேன். அப்புறம் விளையாடிட்டு இருந்தோம். மத்தியானம் விளையாடிட்டு இருந்து அடுத்தது 3 மணிக்குள்ள 2 மணிக்கு ஸ்கூலுக்குள்ள போகணும். அப்போ வந்து வாத்தியார் சொல்றாரு, ஸ்கூல் லீவு, காமராஜர் செத்துட்டாரு அப்படின்னு. சரி, நாங்களாம் சந்தோஷமா செத்துட்டதுக்காக லீவ் விட்டாங்க, ஓடிட்டோம். இன்னைக்கு யோசிச்சு பார்க்குறேன், காந்தி பிறந்த நாள் தான் காமராஜர் இறந்த நாள்னா அன்னைக்கு எப்படி நாங்கள் போய் மத்தியானம் சோறு சாப்பிட்டுட்டு ஸ்கூல்ல விளையாடிட்டு இருக்க முடியும்? கவர்மெண்ட் லீவா தானே இருந்திருக்கும். ஆக காமராஜர் இறந்தது 2ஆம் தேதினா இவங்க 3ஆம் தேதி தான் செய்தியே வந்து சேர்ந்திருக்கு. அதுவும் மத்தியானத்துல. என்னுடைய பள்ளிக்கு செய்திகள் வரவில்லை. அவர் 2ஆம் தேதி மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுத்தவர் 4 மணிக்கு இறந்துட்டாருன்னு தெரியுது. அப்படிதான் தெரிஞ்சிருக்குது. எழுந்துக்கல. மத்தியானம் கீரையெல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்திருக்காரு 2 மணிக்கு, காந்தி தினத்தன்று, காந்தி பிறந்த நாள் அன்று. அது தெரிஞ்சிருக்குது. ஆனால் நியூஸ் வரல, செய்தி வரல. ஸ்கூலுக்கு குழந்தைங்க வந்துட்டாங்க, அவர் போட்ட சத்துணவையும் சாப்பிட்டுட்டாங்க. அதற்கு பிறகு அவர் இறந்துட்டாருன்னு ஒரு லீவ் சொல்றாங்க. ஆக எவ்வளவு தாமதமா வந்து சேருதுன்னு பாருங்க. அந்த தகவல் கிடைக்கிறது இன்னைக்கு அப்படி செகண்ட்ல பறக்குது நியூஸ். யாருக்கு தெரியாது? எல்லாம் தெரியும். சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு மீடியா. வேற உலகத்துக்கு நீ உன்னுடைய ஆடியன்ஸை கூட்டிட்டு போறதா இருந்தா, இப்ப ஜேம்ஸ் கேமரூனுக்கோ மற்றவங்களுக்கோ தெரியாத எதுக்கு அவங்க வேற ஒரு உலகத்துக்கெல்லாம் படத்தை அழைச்சிட்டு போறாங்க. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கோ அவங்க எந்த காலத்திலுமே வந்து இந்த அரசியல் எல்லாம் பேசல. சமூக ஆர்வலத்தோட எல்லாம் ஒரு விஷயம் சொல்ல, வேற உலகத்துக்கே கூட்டு போயிட்டாங்க. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் கூட 20 வயசுல அவர் எடுத்த படமே ஜாஸ் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. என்டர்டைன்மெண்ட் மீடியாவுக்கு தான் அது இதாச்சு. ஆகவே ஜனங்களுக்கு சினிமாவின் மூலம் கற்றுக் கொடுக்கலாங்கிற இடத்த நம்ம தாண்டிட்டோம். அது கையில இருக்கு. அது கலைஞர், அண்ணாதுரை போன்றவர்கள் எழுதி, எம்ஜிஆர் போன்றவர்கள் சொல்லி மக்களிடத்திலே அந்த உணர்ச்சியை உண்டு பண்ண வேண்டும் என்ற வெள்ளைக்காரர்கள் காலத்திலிருந்து துவங்கப்பட்ட அந்த விஷயம் மீடியா வளர்ந்த பிறகு அது வந்துருச்சு. மீடியா வந்து இப்போ பொழுதுபோக்காகத்தான் நாம் அதை பார்க்கணுமே தவிர செய்தி சொல்வதாக பார்ப்பது என்று. இப்போ உள்ளுக்குள்ள ஒரு செய்தி சொல்லிக்கலாம், ஒரு மத நல்லிணக்கம் சொல்லிக்கலாம். எங்கள் படங்கள் விக்ரமன் சார் படத்துலேருந்து என் படத்துலேருந்து எல்லாத்துக்குள்ளேயுமே அது இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். நீ வருவாயினலையும் இருக்கும், காதலுடன்லையும் இருக்கும். காதலுடனில் விநாயகர் சதுர்த்திக்கு கலெக்ஷன் பண்ணுவாங்க. தெரியாமல் ஒரு வீட்டுக்குள்ளே போவாங்க. அங்கே போகாதையான்னு ஒருத்தன் சொல்லுவான். நாங்கள் எங்கே இருந்தாலும் வாங்கி தான் தீர்வோன்ட்டு உள்ளே போயிடுவாங்க. போயிட்டு ஐயா அப்படின்னு ஒரு பாய் திரும்பி பார்ப்பாரு, பெருசாக வேறு இருப்பார். ஐயோ வணக்கங்க, நாங்கள் தெரியாமல் இங்கே வந்துட்டோம், நீங்கள் வேற அவரை கும்பிடுறீங்க. ஓ நில்லு, ஏன் பிள்ளையார் சதுர்த்திக்கு ஒரு முஸ்லீம் உண்டியல்ல காசு போடக்கூடாதுன்னு குரான்ல எழுதியிருக்கா, பைபிள்ல எழுதியிருக்கா, இல்லை பகவத்கீதையில எழுதியிருக்கா அப்படிம்பார். அதெல்லாம் நாங்கள் படிக்கலீங்க அப்படின்பா. நான் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு அவர் காசு போடுவேன். போட்டுட்டு கொழுக்கட்டையெல்லாம் இருக்குமே அந்த வெள்ளையா, அது ஒரு குழந்தை சொல்லு, கொழுக்கட்டை அதெல்லாம் எனக்கு அனுப்பிடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கு. இல்ல இப்படி அழகா மத நல்லிணக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தைரியம் ஆயிரும். மசூதி வாசல்ல அல்லா பாடிட்டு இருக்கும், உண்டியல் குளிக்கிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி குலுக்கி ஒரு 10,000 ரூபாய் தேர்ந்தெடுத்து செலவு கலெக்ஷன் பண்ணி ஒரு கடன் அடைப்பாங்க, விநாயகர் சதுர்த்தியும் கொண்டாடிட்டு. அந்த மாதிரி இப்படி மத நல்லிணக்கம் இதெல்லாம் நீங்கள் எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயங்கள், சொல்ல வேண்டிய விஷயங்கள். நல்ல மேன்மையான, அதான் சொன்னேன், ஒரு மேன்மையான உணர்வுகள் கலைப்படைப்புக்குள்ளே வரணும். அப்புறம் இந்த தேவையில்லாத அரசியல் அது இதெல்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு தெரியுமே, என்னதான் நம்ம கரடியாக கட்டினாலும் அவங்களுக்கு ஓட்டு யாருக்கு போடணும்னு தெரியுது. வந்துட்டீங்க கரெக்டாக. ராஜகுமார் சார்ன்ட்ட வந்து நான் எப்படி வந்து அரசியல் பேசாமல் போகிறது போய் ஆகணும். சொல்லுங்கள் சார், நிறைய அரசியல் நடந்துட்டுருக்கு, எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில்?
இன்னைக்கு 2026 பயங்கரமா ஆமா. பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. புது கட்சிகள் நிறைய வந்துருச்சு. சினிமா துறையில இருந்த ஒரு முக்கியமான நடிகர் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய கெரியரோட உச்சத்துல இருந்து அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. நிறைய சொல்றாரு, தொடர்ச்சியா வந்து முதல்வர் ஆகணும் அப்படின்றது அவரோட மைண்ட்ல இருக்கு. ஒரு 60-70 வருஷ பாரம்பரிய கட்சிகள் இங்க தமிழ்நாட்டுல ஆண்டுகிட்டு இருந்த கட்சிகளை எதிர்த்து 2-3 வருஷத்துல வந்து அவர் வந்து ரொம்ப சாலிடான ஒரு இது அலிகேஷன்ஸ் வைக்கிறாரு. நான் தான் வந்து நிப்பேன், நான் தான் 2026 ஆட்சி அப்படி பண்ணி. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? நாடு ஒரு பாதுகாக்கப்பட முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்குது. ரொம்ப கஷ்டம். அதாவது இப்போ நீங்கள் ஆஃப்டர் சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம முதல்வர்கள் தேர்ந்தெடுத்தோம், எல்லாமே பண்ணோம். ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு அண்ணாவும் ஒரு டாக்டர் கலைஞரும் வந்த பிறகு மத்திய சர்க்கார் ஆட்சியை தவிர்த்தோம். காமராஜர் தான் கடைசி முதல்வர். சரிங்களா? ஸ்டேட்டே ஆளுது, உன்னோட சப்போர்ட் கொடு, நாங்களும் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு தனித்துவம் மிக்க ஆட்சி தமிழ்நாட்டில் 60 வருஷங்களுக்கு பக்கமா நடந்துட்டு இருக்குது. 66 இருந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 50 வருஷங்கள், 60 வருஷம், நியர்பை 60 வருஷம் நடந்துட்டு இருக்கு. இதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை, மாற்றமும் இல்லை. இதுல ஏதோ ஒரு முறை தோற்றால் நாம் வந்து வீழ்ந்து விடுவோமோ, இந்த கட்டமைப்பை இழந்து விடுவோமோ அப்படிங்கிற பயம் ஏற்பட்ட போது சரிசமமா இன்னொரு கட்சியை நம்ம கொண்டு வரணுங்கிற ஒரு அரசியல் அறிவுள்ளவர்கள், பெரும் அரசியல் ஆற்றல் உள்ளவர்கள் அதை முடிவு பண்ணி இன்னொரு கட்சியா கொண்டு வந்தாங்க. அதுதான் 2 கட்சி. எப்படி இருந்தாலும் தோற்றாலும் தமிழ்நாடு தான், ஜெயித்தாலும் தமிழ்நாடு தான். இதை புரிஞ்சுக்கிட்டு இங்க இருக்கிற மற்ற இதர கட்சிகள் அதோட கூட்டணி, அதோடவோ கூட்டணி வச்சு நாங்கள் தான் அப்படிங்கிறதுல இருக்கிறாங்க. கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்ற அல்லது சுயேட்சையா நிப்பேன்னு சொல்ற இந்த ஆட்கள் தவறானவர்கள். அரசியல் அவர்களுக்கு அரசியல் தெரியல. இப்ப அவர் வந்தோடனே முதல்வர் ஆகுறதுன்னு சொல்றது இருக்குல்ல, இல்ல நான் சொல்ற சுயேட்சையா நிக்கிற ஒருத்தரை கூட நான் சொல்றேன், அவர்களுக்கு அரசியல் தெரியல. எது அரசியல்னு தெரியல. அரசியல் உன் தாய் நாட்டின் ஆட்சியை நீ தக்க வைத்துக் கொள்வதுதான் அரசியல். உன்னோட ஸ்டேட்டை நீயே ஆள்வதுதான் அரசியல். உன்னால் அது இயலாது, நிச்சயமா இயலாது. நீ அதுக்கு குந்தகம் விளைவிக்காம யார் இப்போதைக்கு ஆள முடியுமோ அவர்கள் யாரோ ஒருவரோட நீ சப்போர்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு நீ சுயேட்சையா நின்னாலும் தவறு, தனிக்கட்சி ஆரம்பித்தாலும் தவறு, தனிக்கட்சியா நின்று ஓட்டுகளை சிதறடித்தால் அது மாபெரும் தவறு. அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல அதுல ரொம்ப நீங்க பாக்குறீங்களா சார், அவரோட ஸ்பீச் எல்லாம் பாக்குறீங்களா? நான் பாக்குறது இல்ல. ஓகே, எனக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கான பொறுமை எதுவும் இல்லை. நான் ஜென்ரலான கருத்து தான் சொல்றேன். அந்த சைடு ஒரு கூட்டம் இருக்குன்றது நம்மளால பார்க்க முடியுது. அவருக்கு ஒரு ஆதரவு தர கூட்டங்கள் இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ், ஜென்சி இவங்கெல்லாம் வந்து அவருக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. அதாவது ஃபேன்ஸா இருந்து இன்னைக்கு தொண்டர்களா மாறி இருக்காங்கன்றத பார்க்க முடியுது. அந்த ஆதரவுங்கிறது ஆட்சி பிடிக்கிற ஆதரவு இல்லை, மிக சொற்ப ஆதரவு தான் அது. அது எலெக்ஷன் நடந்தா தெரியும். பட் அதை போய் ரிஸ்க் எடுத்து தெரிஞ்சுக்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு கூட்டணியோட ஒரு கட்சியோட போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 சீட்டு கொடுக்கப்பட்டா கூட 10 எம்எல்ஏக்கள் வருவாங்க. நீங்க கேட்டா ஒரு 2 மந்திரிகள் அதுல வருவாங்க. உங்க கட்சி வீர நடைபோடும். தமிழ்நாட்டுக்கும் அது ரொம்ப இதா இருக்கும். இதையே தான் நான் அண்ணன் சீமானுக்கும் சொல்றேன். நீங்க வாக்குகளை வீணடிக்கிறீங்க, தமிழ்நாட்டின் வாக்குகளை வேஸ்ட் பண்றீங்க. இது வரைக்கும் ஓகே, இன்றைய சூழ்நிலையில நீங்க அதை செய்யக்கூடாது. இன்னைக்கு மிக சமமான ஒரு சரியான இன்னொரு கட்சி வரும் பொழுது வாக்குகள் வீணடிக்கப்பட்டா நம்மளால இறுதி பெரும்பான்மைக்கு நம்ம வர முடியாம போனா என்ன நடக்கும் சொல்லுங்க. இதை நீங்க படமா எடுத்து விட்டுருக்கணும். இந்நேரம் சோசியல் அரசியல் தெரிஞ்சவங்களா இந்நேரம் இதை படமா எடுத்து நீங்க விட்டு இப்ப இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி விட்டுருக்கணும். வரலன்னா என்ன ஆகும் சொல்லுங்க. இந்த நாடு என்னவா போகும், இந்த ஸ்டேட் என்னவாகும் அதை சொல்லுங்க. நிலைகுலையும்ன்றது எப்படி நிலைகுலையும்? இருக்காது இல்ல, ஆளாளுக்கு கவர்னர் ஆட்சி வரும். ஆமா ஆமா, மத்திய சர்க்கார் தன்னுடைய ஆளுமையை கவர்னர் ஆட்சியின் மூலம் செய்துவிடும். அதான் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு புஷ் பண்ணுவாங்க. இங்க எலெக்ஷன்ஸே இருக்காது, காமனான ஒரு எலெக்ஷன்ஸ். அது வந்து எல்லா ஸ்டேட்லயும் வரும்போது வரும். உன்னுடைய 60 ஆண்டு கால தமிழ்நாட்டை நீ ஒரு கட்சி ஆரம்பித்து சீர்குலைத்தாய் அப்படின்றது. இதுவரைக்கும் சோறு போட்ட தாயை எட்டி உதைத்தாய். நீ பிறந்து வளர்ந்த மண்ணை புழுதி வாரி தூட்டினாய். இதுதானே. இல்லைன்னா அவர் சொல்ற ஒரு விஷயம் என்ன இருக்கு சார், இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்து 60-70 ஆண்டுகளா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் மிகப்பெரிய ஊழல்களை செஞ்சிருக்காங்க, மிகப்பெரிய அளவுல மக்களுக்கு வந்து துரோகத்தை இழைச்சிருக்காங்க. மக்கள் இன்னும் இதனால வந்து மேம்படவே இல்லை, அடுத்த கட்டத்துக்கு நகரவே இல்லை. இன்னும் இந்த மக்கள் இப்படியே தான் இருக்காங்க, அவங்களோட வலிமை எதுவும் இப்படியே இருக்கு. நான் வர ஒரு சேஞ்சஸ் சொல்றேன் அப்படின்னு
வீட்டு வாடகை கொடுக்கறது கூட கஷ்டமாக இருந்த ஒரு இயக்குனரும் அவருடைய மனைவியும் ம், ம், படம் எடுத்து ம். தன் பையனை கூட அறிமுகம் பண்ணி ம். இன்னைக்கு அந்த பையன் எத்தனை 1000 2000 எத்தனை 1000 கோடி சொத்துக்கள் சென்னைக்குள்ள வைத்திருக்கும்படி வளர்ந்திருக்கிறது இந்த அரசியல்ல தானே, இந்த ஆட்சிகள்ல தானே, ம். இல்லையா? கரெக்ட். சைக்கிள் கூட ஓட்ட தெரியாம தவறி விழுந்துட்டு இருந்த சாலி கிராமத்து பையன் இன்னைக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் முதல்வராகன்னு சொல்றது இந்த அரசியல்ல தானே, இவர்களுடைய மேன்மைப்படுத்துதலால் தானே. சரி. இந்த அரசு மேன்மை எப்படி மேன்மை அடையலைன்னு சொல்லுவீங்க? ஓகே. எனது அப்பாவுக்கு ஒரு சைக்கிள் கூட கிடையாது, நான் 2 கார் வச்சிருக்கிறேன், மேன்மைப்பட்டிருக்கிறேன், ஒரு கிராமத்து பையன். ஓகே. அதெல்லாம் தவறு, ஒரு மாயை. ஓகே. அதாவது அரசியலுக்காக பேசுகிற மாயை. நாம் உண்மையாக அரசியலை பார்க்க வேண்டும். ம், ம், நமது தந்தைக்கு தெரியாத கல்வியை நாம் கற்றிருக்கிறோம். ம். நமது தாத்தாவுக்கு தெரியாத எழுத்தை எம் தந்தை கற்றார். ம். மேன்மை அடைந்து கொண்டுதான் வந்திருக்கிறது. இந்த 60 ஆண்டு கால அரசியலில் நாம் தனித்துவம் மிக்கவர்களாக இருந்திருக்கிறோம். அது மிகுந்த உண்மை இல்லையா? ஆமா. விடுங்க. அதாவது இப்போ கம்ப்யூட்டர் இதெல்லாம் வரதுக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்திருக்கலாம், அல்லது இங்கிலீஷ் வேண்டான்னு சொல்லலாம். இதெல்லாமே தனி மனித தனி ஒழுக்க தனித்துவம் மிக்க நாடாக நம்ம இருக்கணுங்கிறதுக்காக. ஆனால் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊருக்கு வேணாலும் நம்ம ஊரில் ரோட்டில் போகலாம். நீங்கள் அடுத்த ஸ்டேட்டில் போய் பாருங்கள், குண்டு குழியாக இருக்குது. நீங்கள் கேரளாவில் போய் ஒரு வண்டியை ஓட்டி பாருங்கள் தெரியும். ம், கர்நாடகாவில் ஒரு அப்படி பார்டர் தாண்டி பாருங்க தெரியும். ம். இதெல்லாம் இருக்கு. நாம தன்னிறைவான ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறோம், தன்னிறைவாளர்களாக வளர்ந்திருக்கிறோம். நம்மளை பார்த்து மத்திய அரசாங்கமே புறமைப்படுகிற அளவுக்கு நம்ம ஆட்சி நடந்துட்டு இருக்குது, செஞ்சிருக்கிறோம். ம். சும்மா சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, யாரையுமே சொல்றேன். ம். நாம 2 கட்சின்னு சொல்றது கூட ஒரு எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா இருக்கிறதுக்கான ஒரு தன்மை தான். ம். நாம அப்படி பார்க்கல. 2 கட்சிகள் எதற்கு வந்ததுங்கிறத தான் நான் பார்த்தேன். இந்த தமிழ்நாட்டுக்காக உருவெடுத்ததுதான். ஒரு முறை தோற்றால் மத்திய அரசோ அல்லது வேறு ஒரு அரசோ வரக்கூடும். புரியுது. தோற்றாலும் இந்த நாட்டின் கட்சி தான் தோக்கணும், இந்த நாட்டின் கட்சி தான் ஜெயிக்கணுங்கிறது எவ்வளவு பெரிய அரசியல் திட்டம் கட்டமைப்பு. இந்த பேரறிவு வேற எந்த ஸ்டேட்லயாவது யாருக்காவது இருக்குதான்னு போய் பாருங்க. அவர்களை நம்ம வணங்க வேண்டாமா, சல்யூட் பண்ண வேண்டாமா? ஓகே, ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.